இன்றைக்கி தன்விகா சமையலில் நம்ம ஆப்பிள் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டைக்கு பதிலாக ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட அரை கப் போல் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக சர்க்கரை எடுத்த அதே கப்பாலே ஒரு கப் போல் மைதா மாவு எடுத்துக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் போல் பேக்கிங் சோடா, 4-5 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு கப் மாவுக்கு 2 ஆப்பிள் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்ச பேஸ்ட்டையும் மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது கலக்குனிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம பேனில் ஊற்றிடலாம். நான் தோசை தவா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸாக ஊற்றிக்கிறேன். சுற்றியும் குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சைஸில் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஊற்றி முடித்த பிறகு இது மேலே ஒரு ஸ்பூன் போல் ஆயில் விட்டுட்டு நல்லா வேக விட்டுடுறேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சிடலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். மேலே ஒரு ஸ்பூன் போல் தேன் விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Bye.